வணக்கம். ஜாவை இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க தமிழக அரசு. அருணா ஜெகதீசன் தலைமையில் மொத்தம் இறந்தது 8 குழந்தைகள், 16 பெண்கள், மீத எல்லாம் ஆண்கள். டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு கணக்குப்படி 41 வருது, இன்னொன்று 40ன்னு சொல்கிறாங்க. எப்படியோ இறந்தவர்கள் மீண்டும் திரும்ப வரப்போவதில்லை. 10 லட்ச ரூபா பணம் தர்றதா தமிழக அரசு சொல்லியிருக்கு. அப்புறம் இவர் தாவேகா விஜய் 20 லட்சம் இழப்பீடு தருவதாக சொல்லியிருக்கிறார். இதிலெல்லாம் ஒரு கூத்து என்னன்னா, பாஜக அண்ணாமலை செய்த ஒரு கூத்து. அவர் முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர் நயினார் நாகேந்திரன். அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, 1 லட்சம் ரூபாய் பாஜக சார்பில் கொடுக்கப்படும் அப்படின்ட்டார். உடனே அவங்களுக்குள்ள தகராறு இப்போ போயிட்டு இருக்கு, அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரன். எப்பா உன்னை பாஜகவினுடைய தலைவர் பதவியிலிருந்து ஒதுக்கியாச்சு, நீ முன்னாள் தமிழக பாஜக தலைவர், உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நயினார் நாகேந்திரனுடைய தொண்டர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தான்னா பரவாயில்ல, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அண்ணாமலைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆளாளுக்கு இதையெல்லாம் விட சத்தமில்லாமல் ஆமா, பாதிக்கப்பட்ட இடத்தில் முத்தம் கொடுத்ததை போன்று என் அன்பு தலைவன் தோல் திருமாவளவன் அப்படியே மெதுவா வந்தாரு. மனுஷன் பூனை மாதிரி வந்தாரு, கையில் அப்படியே கவரை கொடுத்துட்டு அருமையாக போயிட்டார். அவன் தலைவன். திமுக காலையில் தப்பு திமுக சொல்ல முடியாது. டக்குன்னு என்னென்ன ஏற்பாடோ செந்தில் பாலாஜி தளபதி மு.க. ஸ்டாலின் டக்குன்னு துபாயிலிருந்து உதயநிதியும் அவசரமாக வந்துட்டார். அவர் குடும்ப விஷயமா போயிருப்பார். அங்கே ஒரு வேலையை முடிக்க முடியல, கடன்னு வந்துட்டார். பரவாயில்ல. இந்த அதாவது 41 பேரை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் அது அதிகமாகாமல் போனதற்கு ஆண்டு கொண்டிருக்க திராவிட மாடல் ஆட்சியை ஒரு காரணமாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு டக்குன்னு சில வேலைகளை முடிச்சு ஒரு 110 பேர்த்துக்கு மேலே காயமாக இருக்கிறாங்க. அது தனியார் மருத்துவமனையில். அது தனியார் மருத்துவமனை செந்தில் பாலாஜி சொல்லிட்டார், அவங்கள்ட்ட யாரும் காசு வாங்காது, எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்ததே கிடையாது. சில பேர் சில மாநில அரசு சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போய் சேர்ந்தீங்க, நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுவாங்க. இங்கே திமுக அரசு அப்படி இல்லை. யார் எங்கே அட்மிட் ஆயிருந்தாலும் சரி. ஆமாம், கரூர் வேலுச்சாமிபுரம் ஆக்சிடென்ட், வேலுச்சாமிபுரம் அந்த கூட்டத்தில் நடந்த கூட்ட சம்பவத்தில் நாங்கள் அட்மிட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே காசை வாங்காதீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி உத்தரவு போட்டார். அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இதன் அடிப்படையில் 110 பேர் சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்டையும் எந்த ஒரு மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல். காரணம், திமுக அரசினுடைய ஒரு தொடர் சிகிச்சை. அடுத்தடுத்து டக்குன்னு இந்த கோயம்புத்தூரில் குக்கர் குண்டு வெடிப்பு நடந்த உடனே டக்குன்னு தளபதி மு.க. ஸ்டாலின் செஞ்சார், முதலமைச்சர் செஞ்சார் பாருங்க. அந்த மாதிரி இங்கே கடன்னு செஞ்சிட்டாங்க. இந்த வகையில் குற்றவாளியாக 3 பேரை சேர்த்துருக்காங்க. ஆமாம், அதாவது முதல் குற்றவாளியாக யாரையும், அதாவது மதியழகன், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனை சேர்த்துருக்க முதல் குற்றவாளியாக. 2வது குற்றவாளியாக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த சேர்த்துருக்கிறாங்க. 3வது குற்றவாளியாக துணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமாரை சேர்த்திருக்கிறாங்க. என்ன பிரிவின் கீழ் அப்படின்னா 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி, மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகை நடந்து கொண்டது, மற்றபடி உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை. 23 கட்டுத்திட்டம் கொடுத்தாங்க, எதுக்குமே கீழ்ப்படியில. மற்றபடி பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பிரிவின் கீழே ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், அடித்தா அப்படின்னம்னா 3 பேருடைய செல்ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அப்புறம் தாவேகா தொண்டர்கள்ட்ட கேட்டிருக்காங்க, எங்கப்பா இருக்காங்க, அவங்களும் அடிச்சிருக்கிறாங்க. எங்கே இருக்கான்னு தெரியலிங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து அருணா ஜெகதீசன் இன்னைக்கு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அது நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஏகப்பட்ட இடத்து அங்கங்கே போய் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ண வகையில் அங்கும் பலவிதமான மக்களை சந்திக்கிறார். ஏகப்பட்ட மக்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இதற்கு விஜய் தான் வந்து முதல் குற்றவாளி. ஆமாம், மதியழகனை எவ்வாறு சேர்த்தீர்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல தகவல் போயிட்டுருக்கு. இல்லை ஸ்பெஷல் குற்றவாளியாக விஜய் சேர்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் போயிட்டுருக்கு. இதன் அடிப்படையில் வந்து விஜய் இன்னும் கைது செய்யப்படவில்லை, ஏன் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஆமாம், அவர் வந்து 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு, பேசிட்டு நான் போயிட்டேன், நாளைக்கு ஒரு பிரச்சனையும் வச்சு, அதான் தலைவர்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். தொண்டர்கள் மாட்டுவாங்க, அதுக்கு முன்னால் நிர்வாகிகள் மாட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்க தான் சைன் போட்டு அவங்கள கூப்பிடுவாங்க. இப்போ மதியழகன் முதல் குற்றவாளி, 2ஆம் குற்றவாளி புஷி ஆனந்த், 3ஆம் குற்றவாளி இவர் நிர்மல்குமார். ரைட்டு. விஜய் என்ன ஆனார்? இல்லைங்க எனக்கு தெரியாதுன்றவார். அவர் வந்து பேச சொன்னாங்க, 3 பேரும் பேசிட்டோம், நான் பாட்டுக்கு போயிட்டேன். அதான் தப்பிச்சு போனதுக்காக தான் காரணம். நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. இல்லை வக்கீல் இருக்காங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்துடுங்க. பல தலைவர்களுக்கு தப்பித்து போனதுக்கு அதான் காரணம். இந்த நடிகர் சீமானை பொறுத்தும் அப்படிலாம் கிடையாது, அவரே மாட்டிக்குவார், பல வகையில் அவரே மாட்டிக்குவார். ஆமாம், தொண்டர்களை வந்து ஒரு மாட்டி விட மாட்டார். அந்த வகையில் சீமானை பொறுத்த வரைக்கும் பாராட்டலாம். அவரே மாட்டி அவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதன் அடிப்படையில் 260 வழக்கு இருக்கிறதா அன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த மாதிரிலாம் இருக்கிறார். இது வந்து விஜய்க்கு வந்து முதல் வழக்கு அப்படின்ட்டார். அது உண்மைதான், முதல் வழக்கு. அதை வந்து எவ்வாறு சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், விஜய் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. மற்றபடி அருணா ஜெகதீசனும் ஸ்டார்ட் பண்ண வகையில் ஒரு தகராறு, மக்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அந்த தகராலையும் பல விதமாக வந்திருக்கு. பல பேர் சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி வந்து பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறார். அந்த வேலுச்சாமிபுரத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? அங்கு பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. எந்த ஒரு அசம்பாவிதமே கிடையாது, எல்லாமே பெரிய மனுஷனுங்க. அதில் 2 மனுஷன் இருந்தாலும் பெண்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. அதிமுக இல்லையா, எடப்பாடி பெண்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. அது வந்து காசு கொடுத்து கூட்டி வந்ததாகவும் தகவல் இருக்குது. இருந்தாலுமே கூட பெண்கள் அதிகமாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அங்கங்கே அப்படி நின்றாங்க. ஒரு அடக்க உணர்வு, அதுதான் வந்து மெச்சூரிட்டியான ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு பேர், முதிர்ந்த அரசியல் கட்சிங்க அது. ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடிக்கு என்ன மாசு இல்லையா? 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்து, இல்லை மாசு இல்லைனாவே இருக்கட்டுமே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. முண்டி அடிக்கலை இல்லையா, யாருமே முண்டி அடிக்கல. அவங்கவுங்க வந்தாங்க, அவங்க பார்த்தா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடியினுடைய அந்த கூட்டத்தில் ஏன் நடக்கவில்லை அந்த மாதிரி சம்பவம் அப்படிங்கிற இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து யார் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி அது ஒரு இப்போ மக்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் விஷயம் போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட துரைமாடசாமி அப்படிங்கிற ஒருத்தர் மிக கடுமையாக பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு மரத்தை காமிச்சு பாருங்கள், அந்த மரம் அருணா ஜெகதீசன்ட்ட பாருங்கள், அந்த மரம் என்ன பாடுபட்டுருக்கு பாருங்கள், அத்தனை வயல் ஏறிட்டாங்க. ஆமாம், என்ன பண்ண முடியும்? அதே நேரத்தில் வந்து அவங்க தான் வந்து இது மின்சாரத்தை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து கட் பண்ணியாச்சு. உடனே அது மேலே ஏறுறாங்க. மீண்டும் வந்து கொஞ்ச நேரத்தில் போட்டுட்டாங்க. விஜய் பேசுகிறப்பெல்லாம் வந்து கரண்ட் கட்டே கிடையாது. அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பாருங்கள், குரங்கு மாதிரி ஏறிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படி இப்படி அவர் வந்து காட்டுறாரு. ஆமாம், இதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மக்கள் பேட்டி போயிட்டுருக்கு. இதன் அடிப்படையில் இன்னொரு விஷயம், விஜயை காணவில்லை அப்படின்னு ஒரு பேட்டி, ஒரு விஷயம் வலைத்தளத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னா அவர் அடித்து ஓடினார் இல்லையா, அது எல்லாருக்குமே பிடிக்கல. குறிப்பாக கரூர் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது காரணம் தான், ஏதோ ஒரு வகையில் கேஸை போட்டு விட்ருவாங்க, நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு போட்டு விட்ருவாங்க, நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, வக்கீல் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 பேரும் மாட்டிக்குவாங்க. அப்புறம் கடைசியில் என்ன அப்படிங்கிறது, அது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாம். இன்றைக்கி வந்து விஜயை காணவில்லை, 20 லட்ச ரூபா அறிவிச்சிட்டார். ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. ஒரு மன்னிப்புக்கு இதயம் நொறுங்குகிறது போட்டு ட்விட்டரில் போடுறாரு. இல்லை, இதெல்லாம் வந்து ட்விட்டரில் போடுற விஷயமா, நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய விஷயம். திமுக எப்படி வந்தான் பாருங்கள், எல்லாம் வரிசையாக வந்தாங்க பாருங்க. அவங்க ஏதாவது ட்விட்டரில் போட்டாங்களா? குறிப்பிட்ட டாக்டருக்காக ட்விட்டரில் போட்டுறீங்க, அங்கே போங்க இங்கே போட்டேன், நேரடியாக வந்து குமிச்சிட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்து
தாவேகா தொண்டர்களே இல்லையா, அது ஒரு ரிசல்ட் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தாவேகா தொண்டர்கள் ஆஸ்பத்திரியிலே இல்லை, ஒரு ஆறுதலுக்கு கூட ஆஸ்பத்திரி அத்தனை பேர் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. அதான் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு விஷயம், சின்ன பிள்ளைத்தனம். சும்மா என்னமோ வாழ்னு கத்துனா பத்தாது, அரசியல் என்பது சாதாரணம் கிடையாது அப்படிங்கிறது இன்னைக்கு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும், தாவேகா தொண்டர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக தாவேகாவில் பெண்கள், அதில் குறிப்பாக வேடிக்கை பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா. பல பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் தொண்டர்லாம் கிடையாதுங்க, ரசிகர்கள், விஜயை பார்க்கறதுக்காக நான் அவர் படத்தை நிறையா விரும்புவேன், என் குழந்தைக்கு காட்டுறதுக்காக நான் வந்தேன், அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டம் என்பது என்ன அப்படின்னா, ரசிகர்கள் கூட்டம் தான், தொண்டர்கள் கூட்டமே அல்ல அப்படிங்கிற ஒரு சாரர் ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. தொண்டர்கள் கூட்டம் கிடையாது, விஜயை பார்க்க வந்த கூட்டர்கள். இதெல்லாம் விட அங்கே வட மாநிலத்தில் தென்னிந்தியா அந்த கான்செப்டில் பயங்கரமான விஷயம் போயிட்டு இருக்கு. என்னடா அது ஒரு நடிகனுக்கு இவ்வளவு கூட்டம், அந்த அளவுக்கு தமிழகத்தில் அறிவில்லாமல் போய்விட்டதா, படிப்பறிவில் ஏதோ ஃபர்ஸ்ட் ஊருன்னு பீத்திக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. யார், வட இந்தியா. அவங்கள நம்ம கிண்டல் பண்ணோம் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால். திமுக அரசே கிண்டல் பண்ணுச்சு, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. இன்னைக்கு பூவா தாவேக்காவில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட்டுங்கிறதும் போச்சு, அத்தனை பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட விஜயை காணவில்லை அப்படிங்கிறது இன்னும் வேடிக்கையான விஷயம். இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், அதாவது என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதாவது என்ன காரணம், இந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டது என்ன காரணம் அப்படின்னா, விஜய் தண்ணி பாட்டை தூக்கி போட்டதான். அதுக்கு முன்னால் அந்த ஆம்புலன்ஸில் உள்ள நுழைஞ்சு இவர்கள் வேண்டுமென்றே அந்த ஆம்புலன்ஸ் அடித்து உடைத்தார்கள். அதன் அடிப்படை கொஞ்சம் நெருக்கம் வருது. அப்புறம் தண்ணீர் அங்கேயே ஒரு 8-9 பேர் போயிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. அது வெளிப்படையாக தெரியல, கேமராவில் தெரியுது. அப்புறம் தண்ணி பாட்டில் தண்ணி தூக்கி போட்டவங்க அதுக்கு பிடிக்கிறதுக்கு நெருக்கமாக வர்றாங்க. ஏன்னா விஜய் தூக்கி போட்டால் நான் பிடித்தேன்னு ஒரு பெருமை பேசணும் இல்லையா, அதெல்லாம் பல அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அப்புறம் தண்ணிக்காக 2 பேர் இருப்பான், அவன் 4 பேர் தான். விஜய் பாட்டில் பிடிப்பதற்காக ஒரு 50 பேர் எகிரி குச்ச வகையில் அது ஒரு நெருக்கம். அப்புறம் இவர் என்ன பண்ணிக்க, வர்ற வழியில் லைட்டை ஆஃப் பண்ணி லைட்டை ஆன் பண்ணி போட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கிறார் விஜய், எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு போட்டு வந்துருக்க சமயத்தில். அப்புறம் பஸ்ஸில் அந்த சட்டரை மூடிட்டார். சட்டரை மூடினோம் எல்லாரும் விஜய் நெருக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலுங்கிறப்ப பின்தொடர்ந்தே வர்றாங்க. அதையெல்லாம் விட ரோடு ஷோவுக்கு அனுமதியே கிடையாதுங்க. இவர் 24 கிலோமீட்டருக்கு ரோடு ஷோ பண்ணியிருக்கிறார். எங்கன்னா அனுமதி இல்லாத ஒரு ரோடு ஷோ, அதெல்லாம் நாளைக்கு விசாரணையில் வரும். ரோடு ஷோ எப்படின்னு கேட்டால் நாமக்கல் அப்படின்னு பரமத்தி வேலூர், பரமத்தி அதாவது நாமக்கல் இருந்து செம்மடை அந்த வேலுச்சாமிபுரத்து 24 கிலோமீட்டருங்க. அந்த 24 கிலோமீட்டர் அவர் நாகப்பட்டினம், இது நாமக்கல் டு பரமத்தி வேலூர், பரமத்தி வேலூர் டு தவுட்டுப்பாளையம் டு வேலாயுதம்பாளையம் டு செம்மடை வர்றதுக்கு 24 கிலோமீட்டர். எல்லாம் ஃபுல்லாக அடைச்சி இருக்கிறனால அப்படி மெதுவாக வரக்கூட என்ன பண்ணாங்க, ஒரு 5000-10,000 பேர்த்து மேலே அப்படியே அவங்க வண்டிக்கு பின்னாலே வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி இங்கே 20,000 பேர் கூட்டம். என்ன ஆகி போச்சு, பயங்கரம் முண்டிருச்சு. அது ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான திருட்டுத்தனமான ஒரு விஷயம். ஆமாம், இதுக்கு விஜய் உடன்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் இவரெல்லாம் நாளைக்கு முதலமைச்சராவது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி வந்திருக்குல்ல. அதாவது கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே, அதாவது எப்படி வருதுன்னா 9:30க்கு திருச்சி வந்துடுறாரு, நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் அங்கிருந்து கார் மூலமாக நாமக்கல் 2:45க்கு போறாரு. போய் முடிச்சு கூட்டத்தை முடிச்சுட்டு 7:20க்கு வர்றதுக்கு 4.5 மணி நேரம் வேணும்னே தாமதம் பண்ணியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுங்க. 2:45 டு 7:20க்கு அவர் வர்றாரு. அந்த நாமக்கல் டு கரூருக்கு 1 ஹவரில் வந்துடலாமா, 37 கிலோமீட்டர் தானா, 1 ஹவரில் வந்துடலாம். ஆனால் இவர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காகவே 4.5 மணி நேரம் தாமதமாக 7:20க்கு வந்திருக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. அங்கே தான் பயங்கரமாக மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி பலவிதமான காரணம் என்னாச்சு, அதில் ஒரு கூட்டம் சேர்ந்துருதா. அப்புறம் இந்த நாமக்கல் டு பரமத்தி வேலை ஷோன்ஸோ அந்த கான்செப்ட் அதில் வரக்கூடிய சமயத்தில் அதன் அடிப்படையில் என்னது, அதில் ஒரு 10,000 பேர், ஆல்ரெடி 20,000-30,000. அப்புறம் லீவு அவுத்து விட்டாச்சு. காலாண்டு பரீட்சைக்கு சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு, அதான் குழந்தைங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. சின்ன பசங்க வந்த வகையில் அது ஒரு பள்ளி மாணவர்கள் மற்ற ஷோ.
அப்புறம் ரசிகர்கள் முதல்ல சொன்ன மாதிரி ரசிகர்களுக்குன்ற ஒரு கூட்டம், தொண்டர்களுக்குன்ற ஒரு கூட்டம். அப்பா இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துட்டப்பா, விஜயை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு யாரோ, ஆமாம், மூன்றாம் தர ஆள் ஒரு கூட்டம். ஏன்னா அவர் படத்தை பார்த்துருப்பார், ஏகப்பட்ட படம். விஜயை பார்க்கணுங்கிற அந்த ஆசல். அவர் ரசிகனும் கிடையாது, தொண்டனும் கிடையாது, சும்மா மார்க்கெட்டுக்கு வந்தவர், அங்கே வழி போகனா வந்தவர். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மாட்டி ஒன்றுக்குள்ள ஒன்று சிக்கி பிணைஞ்ச காரணம். அதே மாதிரி இன்னொன்று நம்ம சொல்லணும், போலீஸினுடைய கோரிக்கை இவங்க கேட்கவே கிடையாது. அதான் இன்னைக்கு போலீஸ் வருத்தப்பட்டு அறிக்கை விட்டுருக்காங்க. நாங்கள் சொல்லி கேட்கவே இல்லைங்க, கேட்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க. ஆமாம், அருணா ஜெகதீசன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.